ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேளா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்லமே, என் செல்ல குழந்தைகளே, அவசரமான செய்தி என் செல்லமே. உன்னை ஆட்டி படைத்த ஒரு பிரச்சனைக்கு நல்லதொரு தீர்வு வந்துவிட்டது. உன் சாயப்பா சொல்வதை யாரிடமும் சொல்லாமல் தனியாக கேள். ஆம் செல்லமே, தனியாக கேள் என் செல்லமே. கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறப் போகிறது. இந்த முருகப்பெருமானின் அருள் என்றும் உன் இல்லத்தில் நிறைந்திருக்கப் போகிறது என் செல்லமே. பிறகு பார், செல்வங்கள் பெருகும். எல்லா மங்களகரமான நிகழ்வுகளும் உன் வீட்டில் அடுத்தடுத்து நிகழும். எந்த ஒரு துன்பமும் உன்னை நெருங்கினாலும் அதனால் உனக்கு எந்தவித தீங்கும் ஏற்படாமல் இந்த முருகப்பெருமான் நான் பார்த்து கொள்வேன். அதை தவிர வேறு எனக்கு என்ன வேலை? எப்போது என்னை முருகா முருகா என்று என்னை மனதார வேண்டினாயோ அன்றே உன் மனதில் குடிபுகுந்து விட்டேன் அல்லவா? இனி உனக்கு வரும் ஒவ்வொரு தீமைகளும், ஒவ்வொரு கஷ்டங்களும், ஒவ்வொரு துன்பங்களையும் நான் ஏற்றுக்கொண்டு உனக்கு நல்ல பலனை கொடுத்து உன்னை நல்லதொரு விதமாக நீயும் குடும்பத்தோடு வாழ வைப்பேன். முருகா, துன்பங்களே வந்து கொண்டிருக்கிறது, என்ன செய்வது என்று குழம்ப வேண்டாம். அனைத்துக்கும் நான் தீர்வு அளிக்கின்றேன். பிரச்சனைகளை கண்டு ஓடி ஒளியாதே. ஒரு நாள் அந்த பிரச்சனைகளை எதிர்த்து நின்று திரும்பிப்பார். அந்த பிரச்சனை உன்னை விட்டு விலக ஆரம்பிக்கும். ஒரு பிரச்சனை உன்னை துரத்தும் வரைதான். நீ ஓடும் வரை அந்த பிரச்சனை உன்னை விடாமல் துரத்தும். அதே சமயத்தில் துரத்திய இடத்தில் நின்று அதை உற்று பார்த்தால் அது பின்தங்கிவிடும். நான் இருக்கிறேன். இந்த முருகப்பெருமான் இருப்பதை பார்த்து அது ஓடிவிடும். அந்த பெரிய பாரத்தை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழத் தொடங்கு. உனக்காக வரும் அத்தனை கஷ்டங்களையும் நான் ஏற்று உன்னையும் உன் குடும்பத்தையும் மற்றவர்கள் முன் சீரும் சிறப்புடன் வாழ வைப்பது தானே இந்த முருகப்பெருமானின் முதன்மையான பொறுப்பு. வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து உன்னை துன்புறுத்தும், கஷ்டப்படுத்தும், பயமுறுத்தும். அவற்றையெல்லாம் உடனே கண்டு தலையில் கையை வைத்து வீட்டில் ஓரமாக உட்கார்ந்து துவண்டு போகக்கூடாது. நான் என்ன செய்யப் போகிறேன் முருகா என்று. உன் கர்மாவை தொலைக்க ஒரே ஒரு வழி. அதை எதிர்த்து நீ எதிர்நீச்சல் போடுவதுதான். புரிகிறதா? உன் வாழ்க்கையும் உனக்கு கொடுக்கப்பட்ட நாளும் எப்போதும் உனக்குத்தான். அவற்றை சிறப்பானதாக்கி கொள்ள ரகசியம் உன்னிடம்தான் இருக்கிறது. காலை எழுந்ததும் உனக்கு கிடைத்து கொண்டிருக்கும். கிடைக்கப் போகின்ற அனைத்தும் நல்ல விஷயங்களும், அற்புத தருணங்களும், நல்ல மனிதர்களும் தினமும் நீ நன்றி பூர்வை உணர்ந்து வெளிப்படுத்த வேண்டும். திரும்பச் சொல்கிறேன், நீ நன்றி உணர்வை வெளிப்படுத்த வேண்டும். அன்றைய நாள் சிறந்த நாளாக நீ நம்ப வேண்டும். ஏனென்றால் நல்ல பொழுதாக அமைந்தால் கடவுளை எல்லோரும் மறந்து விடுகிறார்கள். அதே நேரத்தில் கஷ்டங்கள் வரும் சமயத்தில் முருகா என்னை காப்பாற்று என்று ஓடோடி அழுது புலம்பி என்னுடைய ஆலயத்திற்கு ஓடி வருகிறார்கள். நான் என்ன சொல்கிறேன்? கஷ்டத்தில் என்னை நினைக்கிறாய், சந்தோஷமான தருணத்திலும் என்னை நினைத்து ஒரு நன்றியை சொல்லு. முருகா, என்று இன்றைய பொழுது நல்ல பொழுதாக போய்கொண்டிருக்கிறது, மிக்க மகிழ்ச்சி. எனது சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைத்து விட்டீர்கள், அதற்கு மிக்க நன்றி. எனக்கு வரப்போகின்ற பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளும் தைரியத்தை எனக்கு கொடுத்தீர்கள், அதற்கும் நன்றி. இன்று எனக்கு நன்றியை சொல்ல கடமைப்பட்டுக் என் செல்லமே. நான் உன்னிடத்தில் நன்றியை எதிர்பார்க்கவில்லை. உன்னிடத்தில் அந்த மனப்பக்குவம் இருக்கிறதே, அதைத்தான் எதிர்பார்க்கிறேன். நீ அதை சொல்லும் பொழுதே நீ பாதி வெற்றியை அடைந்து விட்டதாகத்தானே அர்த்தம். ஏனென்றால் நீ தனியாக நிற்பதே அது ஒரு தைரியம்தானே. தனியாக நின்று ஜெயிப்பதே பெரிய தைரியம்தானே. முருகா, நான் தனியாக இருக்கிறேனே, எனக்கென்று யாரும் இல்லை என்று சொல்லாதே. நீ தனியாக போராடுவது ஒரு வெற்றி தான்.
புரிகிறதா? ஆகவே முருகா, எனக்கு நல்லதோர் புதியதோர் தொடக்கத்தை இன்று சிறப்பான நாளாக அமைந்திருக்கிறது என்று அதற்கும் ஒரு நன்றியை தெரிவிடு. எனது கடந்த காலம் எனது வாழ்க்கையை தீர்மானிக்காது, எனது எதிர்காலத்தை நானாய் உருவாக்குகிறேன் என்று 3 முறையாவது சப்தமாக நம்பிக்கை உடச் சொல். தினமும் இதை செய்து பார். நான் சொல்வதை தினமும் கடைபிடித்து பார். வாழ்க்கையில் நம்ப முடியாத அளவுக்கு நல்லதொரு மாற்றத்தை உணர்வாய். இதற்கு நான் பொறுப்பு. உன் கவலை நீயே உருவாக்கியது, அதை மற்றவர்கள் உருவாக்கவில்லை. வரும் கவலைகளையும் கஷ்டங்களையும் நீ எவ்வாறு கையாளுகின்றாய் என்பதை பொறுத்துதான் துன்பம் உன்னை விட்டு விலகுவதும் உன்னுடன் இருப்பதும் என்று தீர்மானிக்கப்படுகிறது. வரட்டும், எது வரட்டும், நாம் பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு தைரியத்தோடு இருந்தாலே போதும். யாருடைய பாவங்கள் விலக்கப்பட்டு விட்டனவோ அந்த புண்ணியசாலிகளை என்னை அறிந்து கொள்கிறார்கள், என்னை வழிபடுகின்றார்கள். நான் என்னுடைய அருளால் உனக்கு 7 கடல்களை தாண்டி நீ இருந்தாலும் உன்னை காண நிச்சயமாக நான் வருவேன். எந்த இடத்தில் இருந்தாலும் நீ முருகா என்னை காப்பாற்று, எனக்கு இந்த கஷ்டத்தை தீர்த்து வையுங்கள் என்று முழு மனதோடு என்னை அழைத்தாலே போதும். அந்த இடத்தில் நான் உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு நான் அருள் பாலிப்பேன். அதே சமயத்தில் நம்பிக்கை, பொறுமையை இரண்டையும் இழந்து விடாதே. என் செல்ல பிள்ளையாக இருப்பதற்கு தகுதியே பொறுமையும் நம்பிக்கையும் தான். இதை இழந்து உன் நிம்மதியை தொலைத்து விடக்கூடாது. உன் மனதில் உள்ள ஏக்கத்தையும் பரிதவிப்பையும் நான் அறிவேன். உன் மன வலிமையை சோதிக்கும் அளவிற்கு எவ்வளவு நிகழ்வுகள் நடக்கின்றன. அவைகளை மெல்ல மெல்ல தாங்கி இன்று தாங்க முடியாமல் சோர்ந்து போய் இருக்கும் உன்னை நான் எப்படி சும்மா விடுவேன்? எல்லாம் சுகமாகிவிடும், கவலைப்படாதே. சில மனிதர்களுக்கு நேர்மறை எதிர்மறை என்று 2 காலம் இருக்கிறது. நேர்மறை காலத்தில் இந்த முருகப்பெருமானின் உதவி எளிதில் கிடைத்துவிடும். ஆனால் எதிர்மறை காலத்திலோ என் கைகள் உன் பக்கத்தில் தான் இருக்கும், நீ என் பார்வையில் தான் இருப்பாய். ஆனால் மனம் என்ற மாய உலகம் எதிர்மறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும். இதை நீ புரிந்து கொள். உன் மனதில் சிம்மாசனத்தில் நான் அமர்ந்திருக்கிறேன். உன்னை அனைத்திலிருந்தும் விடுவிப்பேன். சந்தோஷமான சூழ்நிலையை உனக்காக உருவாக்குவேன். உன் மனம் நிறைந்த வாழ்க்கையை வாழப்போகிறாய். இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு. பிறகு பார், உன் வாழ்க்கை பிரகாசமாக மாறிவிடும். அதிசயங்கள் நடக்கும். அற்புதத்தை நிகழ்த்துவேன். இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நடக்கும். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.